நேற்று எங்கள் தெருவில் ஒரு குழந்தைய நாய் குதறி எடுத்துச்சுக்கா. ஏன் தான் குழந்தைங்கள தனியாக விட்றாங்கன்னே தெரில. ஐயோ, குழந்தைக்கு அப்புறம் என்னாச்சு? குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனாதான் என்ன ஆச்சுன்னு தெரியும். நேற்று நைட்டு கடை சத்துட்டு வீட்டுக்கு போனோம்ல, 5 நாய்டா தேத்தின்னு வந்தது. கொஞ்சம் விட்டு தான் கடிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி தப்பிச்சிங்க? அம்மா கையில இந்த கிஃப்டை தூக்கி நாய் முடிச்சு அடிச்ச உடனே எல்லா நாயும் தெரிச்சு ஓடி போயிடுச்சு. நேத்தி நாங்க தப்பிச்சதே ரொம்ப அரியுது. நாயா ரொம்ப டேஞ்சராமா? நாய் நன்றியுள்ள விலங்குப்பா. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. இப்பதான் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுப்பா. இப்பெல்லாம் நாய் பார்த்தாலே பயமா இருக்குமா? கௌஷிக், நம்ம தெருவில் இருக்குல்ல கடை, அதுக்கு கூட நீ தனியா போக கூடாது. யாரையாவது பெரியவங்களை கூட்டிட்டு தான் போகணும், புரியுதா? சரிம்மா. இந்த நாய்ங்க தொல்லையிலேருந்து எப்படி தான் தப்பிக்குதுன்னே தெரிலக்கா. கஷ்டம்தான், என்ன பண்றது? நம்ம தப்பிக்கிறதுக்காக சான்ஸ் இருக்கு. குழந்தைங்க மாட்டினா பாவம் தானே, அவங்கள பத்திரமா பாத்துக்கிறது நம்ம கடமை தானே. தண்ணி கேஸ் வந்திருக்கு, ரெடி கேஷ் வாங்க சொன்னாங்க. 5 சோடா பாட்டில் எக்ஸ்பீரியா இருக்கு, அதை கொஞ்சம் மாத்தி தந்துங்க. தண்ணி சோடா பாட்டில் எதுவுமே ரிட்டர்ன் கிடையாதுங்களே. ஏற்கனவே ஆர்டர் போட்டவங்க மாத்தி தரேன்னு சொல்லி தானே ஆர்டர் போட்டாங்க. டேட்டு முடிய 3 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் மாத்தி கொடுத்துருப்பேன்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் மாத்தி தர சொன்னேனே. அவர் தான் எக்ஸ்பைரி ஆனது மாத்தி தரேன்னு சொன்னாரு. இதே மாதிரி போய் சொல்லிதாங்க அவர் ஆர்டர் வாங்கினாரு. கம்பெனில பிரச்சனையாகி நிறுத்திட்டாங்க. இப்படி மாத்தி மாத்தி சொன்னா லாஸ் எங்களுக்கு தானே. நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். எத்தனை வருஷமா உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பேசிட்டு கண்டிப்பா நான் மாத்தி தரேன். உங்களுக்காக இந்த தடவை நான் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நான் மெட்டீரியல் வாங்கவே மாட்டேன். எப்போ அவங்கள்ட்ட காசு கொடுத்துருப்பா. இந்தாங்க காசு. என் மேல வச்ச நம்பிக்கையை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். நான் வரேன். பவித்ரா, கொஞ்ச நேரம் கடையை பத்திக்கிறேன், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ரொம்ப பசிக்குது. 11 மணி ஆகுதுன்னோம்மா சாப்பிடாத இருக்கீங்க? அது ஏன் கேட்குற? ஓடி ஓடி வச்சாலும் உட்காந்து சாப்பிட டைம்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு தான் பொருந்தும். இதுக்கு தாம்மா செஸ் டோர்னமெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுற. லாஸ்ட் டேட்டு கட்டிடுங்கம்மா. ஆமா, இல்ல மறந்தே போச்சுப்பா. நான் உடனே பண்ணிடுறேன். பவித்ரா, கொஞ்சம் குடிக்க மட்டும் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிக்கா, அதோ வரேன். இந்தாங்கக்கா. சொல்ல மறந்துட்டேன், உங்க அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. ஏன் நீ போன் எடுக்கலையா? முதல்ல போன் பண்ணி என்னன்னு கேளு. பொறுமையா பேசிக்கிறேங்க, அம்மா தானே, என்ன அவசரம்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிதான், உங்க அம்மாட்ட இருந்து போன் வந்துன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அட்டன் பண்ணு. அவங்க பெருசா என்ன கேட்டு போறாங்க, நீ சாப்பிட்டியான்னு கேட்க போறாங்க. ஆனா அந்த குரல் அடங்குச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வார்த்தை கேட்கறதுக்கு உனக்கு வாழ்க்கையில யாருமே இருக்க மாட்டாங்க. சரிக்கா, நான் போய் அம்மாண்ட பேசிட்டு வரேன். வேலையெல்லாம் அப்புறம் செய்யலாமா, வந்து சாப்பிடுங்க. பணம் கற்கண்டு வேணுங்களா? வேணாங்க, இருக்கு. பேர பசங்களை பார்க்க போறேன், வெறுங்கையோட போக முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். போன மாசம் நான் உங்கள்கிட்ட தானே வாங்கினேன், தீந்துட்டா கண்டிப்பா உங்கள்கிட்ட தானே வாங்கி போறேன். அடுத்த மாசம் வாங்கிக்கிறேனே. வாங்குங்கம்மா, எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பிள்ளைக்கே பிடிச்சிருக்கு, 1 கிலோவாவது வாங்கிங்களேன். வாங்குறேன், வாங்கிட்ட பிறகு சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வெள்ளை சக்கரை கண்டிப்பா தர மாட்டேன். வெள்ளை சக்கரை உடம்பு கெடுதல் நீங்க தானே சொன்னீங்க, அதான் நான் வாங்க சொன்னேன். காசு போட்டு வாங்குற பொருள் வீணாக்க கூடாதுப்பா. வெள்ளை சக்கரை தான் வேணும்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டோமா, நீங்க வாங்குங்க. 1 கிலோ மட்டும் கொடுங்க. இந்தாங்க. போன மாசம் வாங்கினல அதே ரேட்டு தானே. இந்தாங்க காசு. காசுலாம் வேணாம், இதுல இருக்கிற பொருளை மட்டும் கொடுத்துருங்க. நீங்க கேட்டதுல இதுல இருக்கு. வெறும் கையோட போயிருந்தா பேர பசங்க ஏமாந்து போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இதை வாங்க சொன்ன சொல்லு? ஒருத்தவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டா நம்ம தானே உதவி சொன்னோம் நீங்க சொன்னீங்க. நீ கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சுது, அதனாலதான் நான் வாங்கினேன். சரி, நீ போய் விளையாடு. குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஃபீடிங் பாட்டில் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இந்த ஆஃபர்டே கொடுத்துட்டுமா? உங்க கடையில தான் எப்பயுமே நிறைய ஆஃபர் தரீங்க. ஃபீடிங் பாட்டில் எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா கொடுங்க. நான் வரேன். மா, நான் எப்பயுமே பாக்குறேன், அவங்களுக்கு மட்டும் ஏன் டிஸ்கவுண்ட் அதிகமா தரீங்க? அவங்க புள்ள மிலிட்டரியில இருக்காருப்பா. அவருக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா எப்போ இங்க பொருள் வாங்க வந்தாலும் என்னால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அவங்க நான் தந்துருவேன். மிலிட்ரியிலயா? போன வாரம்லாம் நம்மளுக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு எவ்வளவு பயமாச்சு. இப்போ அவங்க ஃபேமிலிக்குலாம் எவ்வளவு பயமா இருந்திருக்கும். நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொன்ன பதில் என்ன வாயடைக்கே வச்சிருச்சு. உயிர் ஒரு தடவை தான் போகுது, அது நாட்டுக்காக போட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. மிலிட்ரியில வேலை செய்யறவங்க உண்மையிலே கிரேட் இல்லமா? ஆமாப்பா, அவங்கள விட அவங்க ஃபேமிலி தான் கிரேட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம எல்லையில அவங்களால நிம்மதியா வேலை செய்யவே முடியாது. நீங்க போய் நாட்டை பாருங்க, ஃபேமிலியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற சொல்ற தைரியம் இங்க எத்தனை பேருக்கு இருக்கு? அதனாலதான் ஒரு ஃபேமிலி மிலிட்ரி ஃபேமிலின்னு தெரிஞ்சா என்னால முடிஞ்ச டிஸ்கவுண்ட் நான் தருவேன்.